ஸ்டீல் தரம் இப்படித்தான் இதில் சேர்க்கப்பட்டுள்ளது. இது அடுத்த வகை. ஏன்னா இது இப்ப 375 ஆகிவிட்டது. இதோட 316 1600 1600 இதே மாதிரிதான். இனி அடுத்தது வரும்போது நமக்கு வித்தியாசம் வரும். இது 300 ஆகிவிட்டது. இது வர்றதுக்கு ஏத்த மாதிரி வைப்ரேட்டர் போடுறதுக்காகத்தான். ஏன்னா இந்த சரிவான விஷயங்களை நம்ம தவிர்த்திருக்கோம். அப்போ இதுல எல்லாம் நாம செய்யறதா இருந்தா சாதாரணமா ஹோஞ்சு மாதிரி போடுவோம். இந்த மாதிரி ஒரு ஹோஞ்செல்லாம் போடுவோம். ஆனா இப்ப நாம இதை செய்யறது இல்ல. ஏன்னா வைப்ரேட்டர் போடுறதுக்காக இந்த வர்றதுலதான் நம்ம வைப்ரேட்டர் போட்டு நல்ல அடர்த்தியான கான்கிரீட் இருக்கிறோம். ஏன்னா வைப்ரேட்டர் போடலன்னா ஏதாவது பிரச்சனை இந்த சரிவுல வந்தா அது பெரிய சிக்கலாயிடும். ஏன்னா சரிவுல வைப்ரேட்டர் போட முடியாது. வைப்ரேட்டர் போட்டா இதெல்லாம் அப்படியே கீழே வடிஞ்சு போயிடும். அப்போ இந்த மாதிரி வைப்ரேட்டர் போடுறதுக்காகத்தான் நாம இப்படி ஒரு சதுரமா செஞ்சு எடுக்கிறோம். ஏன்னா ஏதாவது பிரச்சனை வந்தா இது பூமிக்கு அடியில இருக்கிறதால நம்மால அதை சரி செய்ய முடியாது. இதுதான் ஒரு டபுள் பில்லர் வர்ற ஏரியா. இதை நாம கம்பைன்டு ஃபுட்டிங்கா கொடுக்கிறோம். இதோட கம்பி வேலை இப்படி சதுரமா செய்யப்படுது. அங்கே கம்பி வேலை செஞ்சதை நாம சும்மா பார்த்தாலே புரிஞ்சுக்காம முடியும். இதுதான் கம்பைன் ஃபுட்டிங். பாத்தீங்களா? இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 லேயரா கம்பிகள் போட்டிருக்கோம். அப்போ முன்னாடி நம்ம டிராயிங்ல பார்த்த மாதிரி வரும்போது இந்த 2 லேயர் கம்பி போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஏன்னா அதுக்கும் சேர்த்து நம்ம ஒன்னா செஞ்சோம், அவ்வளவுதான். இது ரெண்டுமே கம்பைன் ஃபுட்டிங் தான் இப்ப வர்றது. 2 தூணுகளையும் ஒன்னா சேர்த்து கம்பைன் பண்ணி செய்யறது தான் கம்பைன்டு ஃபுட்டிங்.